என்னுடைய தந்தை உன்னிடை கேட்டார். ஆட்கள் அனுப்பி கேட்டார்கள். ஆனால் அன்று நீங்க அனுப்ப வைத்தீர்களா? நீங்க அனுப்பவில்லை. அதனால இப்ப என்ன போக முடியாது. ஒரு மதி கட்டவன், புத்தி இல்லாதவன், வருவாங்க ஐயா. நானும் அனுப்ப முடியாது. நான் சொன்னேன். நீ யாரு? மருது நாட்டு மன்னருக்கு நீ யாரு? மகள். நீ சொன்னா உன்னை தந்தை கண்டிப்பாக கேட்பார். ஆகையால் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அவருடைய கண்களில் உதிரமே கொட்டும். ஆகையால் நான் சொல்கிறேன், உன்னுடைய பாதத்திலே உயிரை விடுன்னு சொல்லுங்க. உன்னுடைய பாதத்தில் உயிரை விட்டு விடுகிறேன். என்னுடைய தாய் விடு செஞ்சு திருமணம் நடந்து எத்தனை வருட காலமாகிறது? 20 வருட காலமாகிறது. இதுவரை தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என்னையே நினைத்து என்னுடைய அரண்மனையில் இந்த முச்சந்து கிராமத்தில் எமிழ் பரம்பரை அரண்மனை இருந்து கொண்டிருக்கிறார். இதுவரை தாய் வீட்டிற்கு தந்தை வீட்டுக்கு சென்றதே கிடையாது. அதற்காக வேண்டி அவ்வளவு சீரும் சிறப்புமாக அன்போடும் பாசத்தோடும் நான் பாதுகாத்து வருகிறேன். ஆகையால் தான் இனிமேல் கொண்டு நான் போக மாட்டேன். உயிரை விட்டால் விடுவேன் தவிர நான் போக மாட்டேன் என்று கூறுகிறார். என்னுடைய கோபம் எமயமளவிடம் பெரியது. பார்க்க மாட்டேன். தாலி கட்டியவர் நான் உன்னுடைய மனைவிக்கு எத்தனை விழா அடிச்சாலோ அதை ஏற்றி பெற்றிருக்கேன். ஆனா என்னுடைய தாய் விட போக மாட்டீங்க.
அதை விடுத்து நான் போக மாட்டேன் சொல்றேன். 20 வருஷம் ஆயிடுச்சு சொல்றேன். ஏன் போனா என்ன கட்ட முடியா? போனா நீ செத்தா முடியா? போ. என்னுடைய வார்த்தை சொல்லுவாங்க பழமொழி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். ஒரு மனைவி வந்தார், ஒரு நேரத்துல வீடு நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக குபேர சம்பத்தாக ஒரு நேரத்துல அது அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு வந்தார், அந்த வீடு எப்படி ஆயிடும்? குடிசோரா மாறிடும். அந்த நிலைமை உனக்கு உருவாக கூடாது. ஓ, உன்னுடைய தந்தையை பார், மருதநாடு போ, பார்த்து கூலி ஆட்களுக்கு கண்டிப்பாக வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா கப்பலா கப்பல் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுவந்து என்று கூறியிருக்கின்றார்கள். அம்மனுடைய அருளால் கருணையால் என்னுடைய மனைவி என்றுமே நான் அழிக்கவே இல்லை. இதுவரை திருமணம் செய்து 20 வருடங்கள் ஆகிறது. கை நீட்டி அடித்தது கிடையாது. ஏன்? எதனால? அந்தந்த வேலை அங்கங்க நிக்குது. அதனால தான் ஆத்திரப்பட்டேன், அழுவிழந்தேன். என்னுடைய மனைவியை நான் அடித்து விட்டேன். இப்பொழுது மனைவி எங்க போனா மருதநாடு இருக்கின்றார்.